அன்பார்ந்த பெற்றோர்களே, நிகழ்ச்சி இனிதே நிறைவேறியது. உங்கள் செல்வங்கள் மேடைகளை மன்னியதை பார்த்தீர்கள். இது ஒரு புதுமையான நிகழ்ச்சி. வழக்கமாக ஆட்டம் பாட்டம் அழகின் தேரோட்டம் என்று சொல்லுவோம், அது இல்லை. அறிவுபூர்வமான, அறிவு சார்ந்த, எதிர்காலத்திலே இந்த நாடு, இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விஞ்ஞானத்தின் மூலம் நம்முடைய மாணவர்கள் கற்பித்தார்கள். நம்முடைய ஒன்றை நான் மிக உன்னிப்பாக கவனித்தேன். அவருடைய ஆங்கில அறிவு மிக தேர்ச்சியாக இருக்கிறது. அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்லாங் வெள்ளக்காரனே வெக்கப்படுவான், அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. நம்முடைய பிள்ளைகள் நீங்கள் எப்படி ரசிச்சீங்களோ அதை நாங்களும் ரசிப்போம். ஏன்னா இந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய மனிதர்களாக வர வேண்டும் என்றால் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். இங்கே நம்முடைய பள்ளிக்கூடத்தில் பாடம் மட்டும் சொல்லிக் கொடுக்கல, சிலம்பம் சொல்லிக் கொடுக்குறோம், கராத்தே சொல்லிக் கொடுக்குறோம், யோகா சொல்லிக் கொடுக்குறோம், வேற டான்ஸ் எல்லாம் சொன்னோம்ல. ஆமாம், டான்ஸ் இப்போ எல்லா பள்ளிகள்லையுமே அதுதான் நான் சொல்லிக் கொடுத்துருக்கோம். இந்த இணைய நிகழ்ச்சிக்கு மதிப்பிற்குரிய முன்னாள் மாலைமலர் ஜிஎம் ஐயா தங்கையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதை அடுத்து அரசில் ஒரு நல்ல உயர்ந்த பதவியில் இருந்த அமல்ராஜ் சார் வந்திருக்கிறார். இவர்கள் எங்களுடைய சித்தார்த்தா பள்ளி உங்களுக்கு பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த சித்தார்த்தா பள்ளியினுடைய பிரின்சிபால் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அனைத்து பெருமக்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். அடுத்து பாலசுப்ரமணியம் அவர் 2 படங்கள் எடுத்திருக்கிறார். அந்த பெருமனாரையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். எங்களுடைய இணைய நண்பர் மாலைமலர் பத்திரிகையினுடைய ஜிஎம் ஜெனரல் மேனேஜராக இருந்தாங்க, இப்போ அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அந்த பெருமனாருக்கு இந்த சால்வை அடிப்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். நீங்க வரணும், எங்க பள்ளியை பார்க்கணும். நீங்க சில வருஷத்துக்கு முன்னால பாத்துறீங்க, இப்ப எங்களுடைய பிள்ளைகள்லாம் எவ்வளவு வளர்ந்துருக்காங்க பாருங்க அப்படின்னு அழைச்சிட்டு வந்தோம். அவர்கள் வரவேற்க வாங்க. மிஸ்டர் பாலன் சினிமா டைரக்டர், எங்களுடைய இணைய நண்பர். அவர் 2-3 படங்கள் எடுத்திருக்காரு. பணம் சம்பாதிக்கலை, அதனால இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காரு. அவரையும் வரவேற்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். எங்களுடைய ஒவ்வொரு பள்ளிக்கும் அவர் எங்களுக்கு ஆலோசனை, அறிவுரை வழங்குகிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். எங்களுடைய சித்தார்த்தா பள்ளி கேள்விப்பட்டிருப்பீர்கள். செவ்வாப்பேட்டையில் இருக்கிற அந்த பள்ளியை நம்ம வாங்கிட்டோம். அந்த பள்ளியுடைய பிரின்சிபால், அந்த பெருமானாரையும் உங்கள் சார்பாக கௌரவிக்கிறோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா தங்கையா, எங்களுடைய இணைய நண்பர். தினம் நாங்கள் சந்திப்போம். அவருடைய அனுபவங்களை உங்களிடம் பகிர அழைக்கிறோம். வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். திரு நண்பர் சுடலைமுத்து பாண்டியன் அவர்களுடன் கடந்த 24 ஆண்டுகளாக பழக்கம், 24-25 ஆண்டுகளாக பழக்கம். நான் அவர்களது வளர்ச்சியில் ஆரம்பத்திலிருந்தே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் இதையெல்லாம் பார்க்கும்போது அவருடைய சக்ஸஸ் ஸ்டோரியே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு சிறந்த நிர்வாகி, எளிமையானவர் என்றாலும் ரொம்ப கனிவானவர், பண்பாளர், எல்லோருக்கும் உதவி புரிவதில் முன்னணியில் நிற்பவர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிகள் மிகவும் அறிவுபூர்வமாகவும் ரசிக்கத்தக்கதாக இருந்தாலும் ஆசிரியர்கள் அந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர் நகைச்சுவை நாயகன் ஐயா அவங்களை அழைக்கிறேன். அவர் நிறைய பேசுவாங்க. வாங்க.
இந்த கூட்டத்தினுடைய கதாநாயகன் ஐயா சுடலம் முத்துப்பாண்டியன் அவர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, குழந்தைகளே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க, அந்த பேனரில் வந்து சீஃப் கெஸ்ட் தங்கையா, அப்புறம் பிரேம்குமார்னு போட்டிருக்கோம். என் பேர் இருக்காது அதில். இன்றைக்கி காலையில் தான் திடீர்னு என்னை கூப்பிட்டு இந்த கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னாரு. நீங்கள் இருக்க தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும், ராத்திரி 10 மணிக்கு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு படுக்கிற நேரத்தில் ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 11 மணி ஆகிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? அவசர அவசரமாக ஒரு உப்புமாவை செஞ்சு போடுவீங்க இல்லையா? ஒரு சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா பட்னியாக போட மாட்டீங்க, ஒரு உப்புமாவை செஞ்சு போட்டுருவீங்க. அந்த மாதிரி என்னை உப்புமா மாதிரி என்னை கூப்பிட்டு வந்துட்டார். திடீர்னு அழைக்கப்பட்ட விருந்தாளி நான். இருந்தாலும் ஐயாவோடு நான் பலகாலம் பழகியவன். வள்ளல், கடையல் வள்ளல் தெரியும், அவர் 8வது வள்ளல். யாராவது பார்க்க வந்தால் கூட பாக்கெட்டில் கையை விட்டுட்டு தான் பேசுவார், அவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்குமோன்னு. அதாவது சக மனிதனின் கண்ணீர் துளி தரையில் விழுமோன் அதை துடைப்பவனே மனிதன். அந்த மாதிரி குணாதிசயம் உள்ளவர் ஐயா சுடலம் முத்துப்பாண்டியன். ஏன்னா நான் அவரோட பழகிய காலங்களில் பார்த்துருக்கேன். அடுத்தவங்களுக்கு உதவுறதில் முக்கியமான ஒரு வள்ளல். அதனால் அவரோடு நான் உறவில் இருப்பது எனக்கு பெருமை, அவருக்கு பெருமை இல்லை, எனக்கு தான் பெருமை. இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு வந்தேன். மிக அருமையாக அந்த குழந்தைங்கள்லாம் அந்த டெக்னாலஜி எவ்வளோ தூரம் பண்ணாங்கங்கிறத நான் ரொம்ப வியந்து போனேன். இன்றைக்கி கூட பாருங்கள், ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த காலத்தில் ட்ராமா கொட்டைகளில் வசனம் பேசும்போது பின்னாடி வந்து ஒருத்தர் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். வசனத்தை பசங்க மறந்துட்டா சொல்கிறதுக்குன்னு அது இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. அந்த குழந்தைங்க சுயமாக அந்த பேச்சுக்களை, சொல்ல வேண்டிய கருத்துக்களை எவ்வளவு தெளிவாக அழகாக பேசுனாங்க. அந்த 1 வயசு அந்த 1ஆம் கிளாஸ் படிக்கிற கட்டப்பொம்மனாக இருக்கட்டும், சுப்பிரமணிய சிவா இருக்கட்டும், கண்ணகியாக இருக்கட்டும், யாரை சொல்கிறது யாரை விடுறதுனே தெரியல. அந்தளவுக்கு மிக சிறப்பான முறையில் அந்த குழந்தைங்கள்லாம் தன்னுடைய நிகழ்ச்சிகளை நடத்திக்காட்டி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒரு மெசேஜ் இருந்தது, மக்களுக்கு தெரிகிற மாதிரி இருந்தது, மக்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி இருந்தது. இதை தயார்படுத்திய ஆசிரியர்கள் இருக்காங்களே, அவங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தாகும். அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு ஒரு அறிவுரை, நீங்கள் நீங்களாகவே இருங்கள். உங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து விண்ணில் பறக்கணுங்கிறத விட நீங்கள் நீங்களாகவே இருங்கள். உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு குளத்தில் ஒரு அன்னப்பறவை நீந்திக்கிட்டே இருந்தது. பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் இருந்த ஒரு காக்கா இதை பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த அன்னப்பறவை டெய்லி ஜாலியாக அந்த குளத்தில் குளிச்சுக்கிட்டே இருக்கு. டெய்லி வந்து இந்த மீனை சாப்பிடுது. ஆனால் வெள்ளையாக இருக்குது, நான் மட்டும் கருப்பாகவே இருக்கிறேன். நானும் இந்த குளத்தில் விழுந்து குளிச்சுக்கிட்டே டெய்லி இருந்தால் வெள்ளையாயிடுவோன்னு நினச்சிக்கிட்டு அதுவும் டெய்லி குளத்துக்குள்ளே விழுந்து குளிக்க ஆரம்பித்தது. பார்த்தா அன்னப்பறவைக்கு தண்ணிக்கும் ஒத்து போகும், காக்காய்க்கு ஒத்து போகுமா? அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த அன்னப்பறவை அதுக்கு கூப்பிட்டு அதுக்கு தேவையான மீன்களை எல்லாம் குளத்துலேருந்து கொண்டு வந்து கொடுத்து அதை குணப்படுத்திச்சு. அதுக்கு பிறகு அந்த காக்கா உணர்ந்துச்சு, நம்ம என்னதான் குளிச்சாலும் நம்ம வெள்ளையாக வர முடியாது, நாம் நம்மாமல் இருக்கிறதான், நாமளாக இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லி அந்த காக்கா தெரிஞ்சுக்கிடுச்சு. அது மாதிரி நாமளாக இருப்போம், அன்னப்பறவை மாதிரி அன்னப்பறவை இருக்கட்டும், காக்கா மாதிரியாக இருக்கட்டும், அதுக்காக வருத்தப்படுற விஷயம் இல்லை என்று கூறி என்னை அழைத்து சிறப்பித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Chief guests, correspondents sir, principal madam, teachers, my dear parents and students, good evening to everyone. ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்து ரொம்ப மெய்சிலிர்ப்பாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் உட்காந்து டைம் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. உட்காந்ததே மறந்துடும். ஏன்னா சார்லாம் உட்காந்து டைம் ட்ராவல் பண்ண மிஷினில் வர மாதிரி சென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஸ்லாங் இங்கிலீஷ் பேசுகிற விதமாக இருக்கட்டும், எதுவுமே பைகாட் பண்ணி பேசின மாதிரி இல்லை. ஃப்ளூயண்ட்டாக அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ் வந்து சென்டென்ஸ் எல்லாமே எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாமல், கிராமட்டிக் மிஸ்டேக் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக பேசியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி போன மாதிரி இருக்குது, பிசி போன மாதிரி இருக்குது. தமிழில் ஔவையார் வராங்க, அந்த ஒவ்வொரு கேரக்டர் இன்வால்வ் பண்ணி அவ்வளோ எதுவுமே சொல்லிக் கொடுத்த மாதிரி இல்லை, அந்த கேரக்டரில் இன்வால்வ் ஆகிட்டாங்க. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் எல்லாமே இன்வால்வ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறப்ப பேரண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு. பேரண்ட்ஸ் நமக்கு என்ன எதிர்பார்ப்போம், குழந்தை இங்கிலீஷில் பேசணும். மேக்ஸிமம் வீட்டில் பேசிட மாட்டாங்க. வீட்டில் எல்லாம் என்ன கேட்போம், இங்கிலீஷில் பேசுகிறா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வச்சிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி மேடை வந்து பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு பர்சனல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும், சந்தோஷம் பண்ண முடியும். நேரம் மிக முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.
இன்னைக்கு நம்ம ஐயா வந்து ஒரு கதை சொன்னாங்க. ஒரு உண்மை நிகழ்ச்சி. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன் நாங்கள் பள்ளி ஆரம்பித்த போது மதுரவாயில் எங்களுடைய ஆசிரியை ஒருவரும் எங்களுடைய தலைமை ஆசிரியரும் பார்த்தாங்க. ஒரு சீஃப் கெஸ்ட் கிடைக்கல. அவங்க நேராக ஒரு பெரிய நடிகத்தை போகிறாங்க, நாசர். அவர் பக்கத்து அந்த அம்மாவுக்கு பக்கத்து வீடுனால போய், சார் சார் நாங்கள் எங்கெல்லாம் தேடி பார்த்தோம், எங்களுக்கு சீஃப் கெஸ்ட் கிடைக்கவே இல்லை, நீங்கள் இன்னைக்கு வரணும் அப்படின்னாங்க. யாருக்கு கோபம் வராது? என்னை என்ன நினச்சிக்கிட்ட, நான் என்ன வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிக்கிட்டா இருக்கேன், இப்படின்னு விரட்டி விட்டுட்டா உடனே எங்களுக்கு கை காலெல்லாம் ஆடி போச்சு. அப்புறம் கடைசியில் அவங்க ரொம்ப திட்டேன், காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி காஃபி வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம். இன்னைக்கு சாப்பிட்டு அதான் சொன்னேன், நாங்கள் வந்து நம்ம பிரேமுக்கு வந்து திடீர்னு வேற வேலை வந்துச்சு. நான் அவரை வேற ஒன்றும் இல்லை, வேற பள்ளிக்கூடத்துக்கு இதை விட பெரிய பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன சொன்னாரு, யாரும் கிடைக்கலங்க கூப்பிட்டு கேட்டாங்க அந்த பெருமகனா. அதை நாங்களாம் சொல்லலாம், நாங்கள் மிக இளமையாக இருக்கிறோம். 77 வயசு 78 வயசுல இருக்க ஓடிக்கிட்டே இருக்கோம்னா அவரை நகைச்சுவை நாயகர்கள் எங்கள் அருகிலே இருக்கிறார்கள். ஒரு நாள் 2 நாள் வெள்ளம் நாங்கள் தேடிடுவோம். அந்த வரவில்லைன்னா காலையில 6 மணிக்கெல்லாம் எங்க அவரங்க இவரங்க தினம் 10 பேர் டீ சாப்பிடுவோம். அந்த 10 பேர்ல இன்னைக்கு ஒரு ஆளை காணோம்னா நாங்களே தேடி பிடிச்சு கொண்டு வந்து அந்த கடைக்கு வரவழைச்சிருவோம். எனவே வயோதிகம் வரும் பொழுது மனதை இளமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம். வேற என்னமா சொன்னோம்? இப்ப வந்து யாருக்கு Sports Day prize distribution. ஒரு சின்ன பரிசு வழங்கும் விழா. To announce the Sports Day prize winners. Running race in LKG, first prize goes to LKG A section boys. First prize goes to B Danish Varun. Second prize goes to P Inian.
Kalaiselvi, first standard class teacher. I mean A section, B section class teacher. For spending time with us. I thank all the teachers who have made this program a grand success. I also thank the parents for your support and cooperation. Let us stand for the national anthem. National anthem. Jana Gana Mana Nayak Jayagi Bharat Bhagya Vidada Punjab Sindhu Gujarat Maratha Dravida Utkala Ganga Vindhya Himachala Yamuna Ganga Uchchala Jalati Taranga Tava Shubha Name Jagi Tava Shubha Hashisha Magi Gaye Tava Jaya Gata Jana Gana Mangala Nayak Jayagi Bharat Bhagya Vidada Jaya He Jaya He Jaya He Jaya 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 He